மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யூதேயாவில் நகரங்களிலே இருக்கக்கூடியவர்கள், நல்ல தேசங்களிலே இருக்கக்கூடியவர்கள் ஆபத்து நேரிட்டால் எங்கே ஓடி போக வேண்டுமாம்? மலைகளுக்கு ஓடி போக வேண்டும். சாதாரணமாக ஒரு ராஜ்யத்திலே அது மனிதர்களாகவோ யார் மூலமாகவோ, மனிதர்கள் மூலமாகவோ அல்லது இயற்கை சீற்றங்களினாலோ மனிதர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்ட போது, இயற்கை சீற்றத்தால் மனிதனுக்கு நஷ்டம் ஏற்பட்ட போது, மனிதன் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், அவன் மேடான பகுதிகளுக்கு செல்லுவான். மழை வெள்ளம் வரும்போது இதோ மேட்டூர் அணை திறக்கப் போகிறோம், ஆகவே கரையோர மக்கள் அனைவரும் கூட மேடான பகுதிகளுக்கு செல்லுங்கள் என்று எச்சரிப்பார்கள் அரசாங்கம். அல்லது சுனாமி வரும்போதும் கூட, கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும்போது சுனாமி ஏதாவது ஏற்படுமோ என்ற பயத்தால் மேடான பகுதிகளுக்கு செல்லுவார்கள். அல்லது புயல் போன்ற விஷயங்கள் வரும்போதோ, அல்லது பூகம்பங்கள் பெரும்பாலும் நிலத்திற்கு அடியில், கடலுக்கு அடியில் ஏற்படும். அப்படிப்பட்ட காலங்களிலேயும் கூட இந்த ஜனங்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே செல்வார்கள். மலைகளை நோக்கியோ அல்லது பரப்பளவு இருக்கக்கூடிய இடங்களிலோ செல்லுவார்கள். அதுதான் இங்கு காட்டுகிறது. தாவீது காலத்திலேயும் கூட தன்னுடைய மகனாகிய அப்சலோமின் மூலமாக கஷ்டங்கள் வந்தபோது பள்ளத்தாக்கை நோக்கி செல்லுவார், மலைகளை நோக்கி செல்லுவார், குன்றுகளை நோக்கி செல்லுவார். அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். மலைகள் என்றால் உயரமான இடம், பாதுகாப்பான இடம், மரம் செடிகள் நிறைந்த இடம், நல்ல சூழல், இயற்கை சூழல், பாதுகாப்பான இடம். ஆகவே தான் கஷ்ட காலத்தில் யூதேயாவே, உனக்கு கஷ்டங்கள் ஏற்பட்ட போது அது மனிதர்களாலேயோ அல்லது இயற்கையினாலோ, எப்படி கஷ்டம் ஏற்பட்டாலும் கூட நீ எங்கே ஓடி போக வேண்டும்? எங்கே ஓடி போவாய்? நீ மலைகளை நோக்கி ஓடி போவாய் என்றால், மலைகள் என்பது அத்தனை பாதுகாப்பானது, அத்தனை ரம்மியமானது. இன்றைக்கு எத்தனையோ இயற்கை தலங்கள் நாம் பார்க்கும்போது, தமிழகத்தில், இந்தியாவிலேயும் கூட, ஊட்டி ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், ஏற்காடாகட்டும், கேரளா ஆகட்டும், மூணார் ஆகட்டும், இப்படிப்பட்ட இடங்களுக்கு மக்கள் படையெடுக்க காரணம் அங்கு அமைதியான ஒரு சூழல், நல்ல ஒரு குளுமையான ஒரு சூழல், மனதை ஒரு மயக்கக்கூடிய ஒரு சூழல், சாரல் மழையோடு, குளிர்ச்சியான காற்றோடு, ரம்மியமான காட்சி அளிக்கக்கூடிய அந்த பகுதிகளை பார்க்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அது கடவுளின் தேசம் என்று சொல்லுவார்கள். கேரளாவையும் கூட அந்த பகுதிகளை கடவுளின் தேசமாம் அவர்களுக்கு. மற்றதெல்லாம் பேய் தேசமா? கேரளா கடவுளின் தேசம் என்றால் மற்ற பகுதிகள் என்றால் அத்தனை ரம்மியமானது, அத்தனை பாதுகாப்பானது. அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லுகிறார். யூதேயாவில் இருக்கக்கூடியவர்களை, நீங்கள், உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்ட போது நீங்கள் கண்டிப்பாக மலைகளுக்கு ஓடி போக வேண்டும். அங்குதான் பாதுகாப்பான ஒரு பகுதி. மலைகளின் மீது பாதுகாப்பாக இருக்கும். எந்த இயற்கை சீற்றங்களுக்கும் நாம் ஆளாக மாட்டோம், பத்திரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அழகான அந்த பகுதி இன்றைக்கு சமீப காலமாக நாம் பார்க்கக்கூடிய செய்திகளிலே ஒரு வார்த்தை ஒன்று நாம் கேள்விப்படுகிறோம். என்ன அந்த வார்த்தை என்றால், நிலச்சரிவு. இந்த மனிதன், இவனுக்கு பாருங்க, நிறைய நியூஸில் பாருங்க, பயங்கரமான புயலோ அல்லது பூகம்பமோ அல்லது சுனாமி எது வந்தாலும் கூட, அல்லது மிகப்பெரிய கொடிய கொள்ளை நோயோ, அரசாங்கம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தைனா மக்கள் பீதி அடைய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பயப்படாம
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மரண ஓலம் ஒலித்து கொண்டிருக்கும் போது இவன் சொல்லுகின்ற வார்த்தை, மக்கள் பீதி அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், அரசாங்கம் இருக்கிறது, எல்லாம் பொய். செத்த பிறகு என்ன பண்ணுவாங்க? செத்தவனை தூக்கி புதைப்பாங்க, அவ்வளோதான் இவங்களுக்கு தெரிஞ்சது. இவர்கள் அது நிலச்சரிவாம். நிலம் சரிதல் என்றால் ஒரு இது சின்ன குட்டை இருக்கும், மணல் இல்லை மணல் போட்டு வச்சுருப்பாங்க, எங்கே வீடு கட்டுறதுக்காக மணல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மணல் சரியும், அது மணல் சரிவு, அது அந்த மணல் சரியும். நிலம் எங்காவது சரியுமா? நிலமா மலையாது? இப்போ அண்மை காலத்தில் நடந்த இந்த சரிவுகள் அது நிலச்சரிவா அல்லது எந்த சரிவு அது? அதற்கு தேவன் ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அது நிலச்சரிவு அல்ல. அது எதற்காக நடக்கிறது, அதன் பெயர் என்னவென்று தேவன் சொல்லும்போது பார்க்கலாம். யோபு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனங்களை பார்க்கலாம். யோபு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் படிங்கம்மா. மலை முதலாய் மலைகளும் கூட விழுமா? கட்டிடங்கள் விழும், பெரிய பெரிய வீடுகள் விழும், மலைகள் எப்படி விழும்? மலைகள் முதலாய் விழுந்து, மலைகள் என்னவாம்? அது நிலச்சரிவா எந்த சரிவு? என்ன போட்டிருக்கு? மலை முதலாய் விழுந்து கரைந்து போம், கண்மலைகள் தன் இடத்தை விட்டு பேர்ந்து போம். மலைகள் பேர்க்கப்படும், மரங்கள் அல்ல. ஒரு மரம் காற்றினால் பெயர்த்தெடுக்கப்படும் மரங்கள். மலைகளே பெயர்த்து போகத்தக்கதாக கரைந்து போக மலைகளும் கரையுமா? ஏன் கரைகிறது மலைகள்? எதை சொல்ல வருகிறார் தேவன்? 19ஆம் வசனம், தண்ணீர் கற்களை குடையும். காட்டாற்று வெள்ளத்திலே அல்லது எத்தனையோ ஆறுகளிலேயும் கூட தண்ணீர் வேகமாக அல்லது மெதுவாக எப்படி வந்தாலும் ஓடக்கூடிய தண்ணீர், அங்கே இருக்கக்கூடிய கற்களை நாம் பார்க்கும்போது கூழாங்கற்கள், அவை எப்படி அந்த கூழாங்கற்களாக மாறுகிறது என்றால் தண்ணீர் அவைகளை கரைய வைக்கிறது. தண்ணீர் கற்களை குடையும், ஜல பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை, மலைகளுக்கு ஓடிப்போனால் நான் தப்பித்துக் கொள்ளுவேன் என்கிற அந்த நம்பிக்கை அழிக்கிறார் என்றால் பூமியிலேயும் கூட மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. பூகம்பமோ அல்லது சுனாமியோ அல்லது சூறாவளி காற்றோ பெருவெள்ளமோ, இப்படியாக இவைகளிலே பூமியின் மீது மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை என்று மலைகளுக்கு ஓடிப்போனால், மலைகளின் மீது இருக்கக்கூடிய உன்னுடைய நம்பிக்கை ஒழிந்து போகும். இனி மலைகளும் கூட பாதுகாப்பானது அல்ல. மலைகளும் கூட, ஏனென்றால் அவைகளும் கடவுளின் தேசமே, அவைகளும் கூட தேவனால் உண்டாக்கப்பட்டவையே. மலைகள் கரைகிறதா? எப்படி கரையும் மலைகள்? கல்லு கரையுமா? கல்லஞ்ச கரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவனுடைய உள்ளம் கரையாது, உருகாது. மிருதுவான உள்ளமாக இருந்தால் அது உருகும், கரையும். கல்லஞ்சம் என்றால் கல் கரையாது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறாள்? கண்மலைகள் தன் இடத்தை விட்டு பெயர்த்தெடுக்கப்பட்டு மலைகள் கரைந்து போகுமாம். சங்கீதம் 48ஆம் அதிகாரம், சங்கீதம் 48ஆம் அதிகாரம், 46ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்களும் தத்தளித்தது. ஏன்? எதற்காக ராஜ்யங்கள் தத்தளிக்க வேண்டும்? எதற்காக ஜனங்கள் கொந்தளிக்க வேண்டும்? அவர் தமது சத்தத்தை முழுங்க பண்ணினார். தேவன் தன்னுடைய சத்தத்தை முழுங்க பண்ணினார். உறக்கமாக சத்தமிடுகிறார்.
பூமி என்ன செய்கிறதாம்? பூமி உருகி போகிறதா? பூமி உருகுமா? இந்த வார்த்தை புதிதாக இல்லையா நமக்கு? மெழுகு உருகும். மலை எது? என்ன இது? பனிமலைகள். பனிமலைகள் உருகும். குளிர்காலத்திலே பனி சூழ்ந்ததாக காணப்படும். வெயில் காலத்தில் பனி மலைகள் உருகி ஆறாக ஓடும். பனிமலைகள் பெரும்பாலான நாடுகள் பாருங்க. நம்முடைய நாட்டிற்கு இமாலய மலை பனிகளால் சூழ்ந்திருக்கும். அங்கிருந்து உருகி ஓடி வருகின்ற தண்ணீர் நம் அனைவருடைய தாகத்தை தீர்க்கிறது. பனிமழை மலை உருகும். ஆனால் ஒரு பாறையாக நின்று கொண்டிருக்கின்ற எத்தனையோ மரங்கள் சூழ, மரங்கள் பாருங்க, மரங்களின் வேர் பாறைகளின் இடுக்குகளிலேயும் சென்று அந்த மண்ணை கெட்டியாக பிடித்திருக்கும். அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கல் மலை, கண்மலையாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் அவைகள் பூமி கெட்டியாக இருக்கக்கூடிய பூமி எப்படி ஐயா உருகுகிறது? அது நிலச்சரிவல்ல, மலைகள் உருகுகிறது. தவறான வார்த்தை நிலச்சரிவு என்பது. மலைகள் உருகுகிறது. அங்கே இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய பூமி உருகுகிறது, கரைகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறாராம். படிமா அதுக்கடுத்து. ஆனால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 8ஆம் வசனம். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் ஐயா. நீயும் நானும் பார்க்க வேண்டும் இந்த செய்கைகளை. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் நடக்கும் என்று சொன்னார். பூமி வெடிப்புகள், பூகம்பங்கள் நடக்கும், எத்தனையோ பஞ்சயங்கள் நடக்கும், கொள்ளை நோய்கள் வரும். ஏன் இவை அனைத்தும்? இந்த இயற்கையின் முடிவு காலம் நெருங்கப் போகிறது என்று அவ்வப்போது நமக்கு சுட்டி காட்டுவதற்காக, நம்மை பயமுறுத்துவதற்காக, நமக்கு நினைவுபடுத்துவதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை தேவன் நடப்பிக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள் அவை அனைத்தும். அவைகளை நாம் பார்க்க வேண்டும், பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் பயப்பட தேவையில்லை. ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகாதா? பல நூறுக்கணக்கான மக்கள் எதை பாதுகாப்பு என்று நினைத்து மலைகளின் மீது நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை சடுதியாக அவர்கள் நின்றிருந்த மலைகள் கருகி அவர்களை உருக்குலைய வைத்தது. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், முண்டம் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், கல்லோடு கல்லாக இவர்களும் இவருடைய சரீரமும் கரைந்து மண்ணோடு மண்ணாகி போனது, கல்லோடு கல்லாகி போனது. அவைகளை நாம் பார்க்க வேண்டுமா? நாம் பார்ப்பதற்காக அவைகளை, மலைகளையும், பூமி மட்டுமல்ல மலைகளையும் நான் உருகி போக பண்ணுவேன். உன்னை காப்பாற்றுகிறேன், வந்து பார் எப்படி உருகி போகிறதோ என்று. சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பூமியானது அதன் எல்லா கொடிகளோடும் எது அந்த பூமி? பூமி கரைந்து போகிறது. அந்த பூமி ஐயா, நீ எது பாதுகாப்பு என்று நினைத்தாயோ அது கரைந்து போகிறது. நீ எது உன்னதமான என் கண்மலையே என்று அழைக்கிறாயோ, என் கண்மலை, என் கோட்டை என்று எதை பார்த்து நீ சொன்னாயோ அந்த கண்மலையே உருகி உன்னோடு உன்னுடைய சரீரத்தையும் கரையப்போக பண்ணுகிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான், அந்த தூண்கள், பூமிக்கே தூண்கள் எது தெரியுமா? மலைகள். அவரே அதை, இந்த மலைகளை நிலை நிறுத்தினார். பூமிக்கு அஸ்திபாரங்களாக, தூண்களாக இருக்கக்கூடிய அந்த மலைகளை நிலை நிறுத்தியவர் தேவன். அந்த தூண்களாக இருக்கக்கூடிய மலைகளை கரைய பண்ணுகிறவரும் தேவனே. வந்து பார். வீம்புக்காரரே, வீம்புக்காரரை நோக்கி சொல்லுகிறார், கர்வம் கொள்ள வேண்டாம், வீம்பு கொள்ள வேண்டாம், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்.
நான் பட்டணத்தில் வீடு கட்டி பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நினைக்கின்றவர்களே, எனக்கு மலைகளின் மீது இடம் என்று, எனக்கு மலைகளின் மீது பாதுகாப்பு உண்டு, அங்கே ஓடி போவேன் என்று வீராப்பு பேசுகிறவர்களே, வாயை மூடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? மலைகளையும் நான் கரைந்து போக பண்ணுவேன். சங்கீதம் 97 5ஆம் வசனம். யாருடைய பிரசன்னத்தினால்? தேவன் வந்து இறங்கி இருக்கிறார் அங்கே. இது நான் சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. மலைகள் கரைந்து போகிறது என்றால் அத்தனை லேசுப்பட்ட விஷயம் அல்ல. நமக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போச்சு. இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய விஷயம், கிறிஸ்துவுக்கு முன் அல்ல. இது பயங்கரமான காட்சிகள். கல் கரையுமா? பனிக்கட்டி கரையும். கல் எப்படி ஐயா கரையும்? மலைகள் எப்படி கரையும்? அங்கே மலைகள் கரைகிறது என்றால் அங்கே தேவன் வந்து நிற்கிறார், தேவன் இறங்கி இருக்கிறார். தேவன் கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. அந்த பூமி, மலை பூமிகள் எல்லாம் ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போகிறதாம். அங்கே வந்து இறங்கி இருக்கிறார். அதற்காக தேவன் மலைகளின் மீது ஏன் வந்து இறங்க வேண்டும்? அவர் வந்து இறங்கினதினால்தான் மலைகள் உருகி போனதாம். கிறிஸ்தவர்களின் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொல்லப்படுகிறார்கள் கேரளா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். யாரும் சொல்லக்கூடியவங்க இல்லையா? தேவன் வந்து இறங்கி இருக்கிறார். தேவன் வந்து இறங்கி இருந்தால் அங்கே நன்மை நடக்குமா தீமை நடக்குமா? இங்கே அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் உருகுகிறதாம். கண்மலைகள் மெழுகு போல உருகுகிறது. பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது. மெழுகு போல உருகுமா பர்வதங்கள்? மெழுகு போல. நீ நியூஸ்ல பார்த்துருப்பாங்க, ஒரு வாட்டி பாருங்க. ஒரு வாட்டி கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் சர்வ பூமியினுடைய ஆண்டவர். அது கடவுளின் தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கூட கடவுளின் பூமியே. பாருங்க எப்படி உருகுகிறதோ. ஒரு மலை எப்படி ஐஸ்கிரீம் மாதிரி எப்படி ஒழுகுதோ பாருங்க, உருகுவதோ பாருங்க. அத்தனை கெட்டியாக, அத்தனை உறுதியாக மலைகள், அதன் மீது இருக்கக்கூடிய குடிகள். அது தண்ணீர் அல்ல, தண்ணி கிடையாது, மண்ணு, கல்லு மண்ணும். கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த மலைகள், ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலைகள். அடுத்த வீடியோ. மலைகள் உள்ள பாரு, மெழுகு மாதிரி உழுகுது பாருங்க. மெழுகுவத்தி மேலே தீபம் இருக்கும், நெருப்பு இருக்கும், கீழே அது கீழே அப்படி உருகுது பாருங்க. அப்படியே உருகுது. எப்படி உருகுது? உருகுது அப்படின்னு பாடுறது கிடையாது, மலைகள் உருகுது பாருங்க. அடுத்து போடுங்க. தண்ணி கிடையாதுங்க, அது தண்ணி கிடையாது. மலை உருகி மலை கரைந்து ஓடுகின்ற காட்சி அது. கண்மலைகள் கரைந்து ஓடுகின்ற காட்சி. எப்படி? கல் கரைவதென்றால் அது தண்ணீர் அல்ல, தண்ணி கிடையாது. மலையிலிருந்து நீர் வீழ்ச்சி போன்ற வீழ்ச்சி கிடையாது, நீர் வீழ்ச்சி கிடையாது. அது மலை வீழ்ச்சி, மலை உருகுதல், மலைகள் பெயர்த்தெடுக்கப்படுதல். பாருங்க, தண்ணீரை போல ஓடுகிறதாம். அடுத்து பாருங்க, உருகும் பாருங்க. அந்த ரோடு, இது பூமி எப்படி உருகி அப்படியே வருது பாருங்க. உருகி எப்படி வருகிறதோ பாருங்க. நெருப்பால உருகலங்க, அது நெருப்பால உருகல, நெருப்பினால் உருகவில்லை அவை. அடுத்து இருக்கா ஏதாவது? அங்க பாரு, மேல மலையிலேருந்து எப்படி உருகி வருதோ பாருங்க, தண்ணி மாதிரி.
மேலேருந்து எப்படி உருகி வருதோ பாருங்க. மலைகள் கரைந்து அப்படி கரைந்து, அப்படி தண்ணீர் கிடையாது. எத்தனை ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற அந்த மலைகளின் மீது இருக்கக்கூடிய மரங்கள் பயங்கரமான உயரம். அத்தனை உயர்ந்த மரங்கள், ஓங்கி நிற்கக்கூடிய மரங்கள், உறுதியாக இருக்கக்கூடிய அந்த கண்மலை மலைகள் உருகுகிறது என்றால் யார் காரணம்? 97ஆம் அதிகாரம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி நம்மளை காப்பாற்றுகிறாராம். கேளுங்கள் பரிசுத்தவான்களே, உங்களை காப்பாற்றுகிறார். நீங்கள் அவருக்கு பயந்து நடப்பதினால் உங்களை காப்பாற்றுகிறார். நீங்கள் அவருடைய வழியிலே நடப்பதினால் உங்களை காப்பாற்றுகிறார். அது இங்க பாருங்க, அது வைங்க. அடுத்த ரெஃபரன்ஸ் பாருங்க, ஏசாயா புத்தகம் 34ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 34ஆம் அதிகாரம். 1-3 வசனங்கள். ஜாதிகளே, எல்லாரும் கேட்பதற்கு கிட்டே வாருங்கள் ஐயா. நான் உனக்கு ஒரு நல்ல காட்சியை உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஜாதிகளே, எல்லோரும் கிட்டி வாருங்கள். ஜனங்களே, கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. எது? மனிதர்கள் மட்டுமல்ல, ஜாதிகள் மட்டுமல்ல, இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய இந்த இயற்கையும், அவரால் படைக்கப்பட்ட இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் அனைத்தும் கூட கேட்க கடவது. என்ன சொல்லுகிறார்? 3ஆம் வசனம், 2-3 அப்படியே படிக்கலாம். சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் ஊழுகிறது. அவருடைய சேனைகளின் மீதும் அவருடைய ஜனங்களின் மீதும், இயற்கையின் மீதும் கோபமா? இயற்கையின் மீதும் கோபம். அவருடைய கோபமும் அவருடைய சாபமும் மனிதர்கள் மீது இருந்த அந்த கோபம் இயற்கையின் மீது மாறுகிறது. அப்படிப்பட்ட மலைகளை, தெலுங்குல ஒரு டைலாக், கொண்டானி பிண்டி ஏதோ மலையை பிடிச்சு ஒரு ஹீரோ சொல்லுவான். அவன் அடித்தா மலையே பொடி பொடியாக அழிக்குமா. அங்கே போய் நிற்க சொல்லணும் அவனை. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கோபமும் அவருடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். எங்கே? மலைகளின் மீது. மலைகளின் மீது ஓடி வருகின்ற போது நீங்க பார்க்கலங்க சில காட்சிகளை. உண்மையில எந்த ஒரு உடம்பு இருக்குன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்கள் அனைத்தும், கை கால்கள் அனைத்தும் கூட ஒவ்வொரு துண்டு துண்டாக எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். நிலச்சரிவு அல்ல, மலைகள் கரைந்து போகிறது. மலைகள் கரைந்து போகிறது, உருகி போகிறது. காரணம், தேவனுடைய கோபம் முழுகிறது. அந்த கோபம் இயற்கையின் மீதும் அவர் காட்டுகிறார். அவருடைய கோபத்தினாலே ஓங்கி உயர்ந்த மலைகளும் உருகி போகிறது என்றால் எத்தனை பயங்கரமான கோபமோ பாருங்க. காட்டுப்பா ஒரு வீடியோ. இப்ப காட்டுனது தண்ணியா இருக்கு, வறண்ட மலை. அங்க பாரு, மலை, மரம், செடி, கொடிகள், உறுதியான பாறைகள், உறுதியான பாறைகள் உருகுகிறது. எப்படி பாறைகள் உருகுகிறது? அது நிலச்சரிவா, மணல் சரிவா? எவ்வளவு ஸ்மூத்தா சொல்றாங்க பாரு. அங்கே இறங்கினாராம். மலைகளின் மீது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. அவர் அங்கே இருக்கிறார். அவர் அங்கே இருந்து இவைகளை நடப்பித்தாராம்.
அவைகளை நடப்பித்தது நாம் இவைகளை பார்த்து பயபக்தியோடு இருப்பதற்காக. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக வாழக்கூடிய பிள்ளைகள் அவைகளை பார்த்து நமக்காக நாம் அவரை மறக்க கூடாது, நாம் நன்றாக இருக்கிறோம் என்று வீராப்போடு நாம் இல்லாமல் அவைகளை பார்த்து நாம் மீண்டும் தேவனுக்குள் உறுதியாக இருப்பதற்கு அவைகளை நடப்பிக்கிறாராம், மலைகளை உருக வைக்கிறாராம். அது ஏசாயா புத்தகம் 64 அதிகாரம் 3-5 வசனங்கள். அவங்க நமக்கு இதெல்லாம் சாதாரணமாயிடுச்சுல்ல. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரம்ங்க அது. இந்த பில்டிங் அப்படியே உருகி போயிடுச்சுன்னா நம்ம பார்க்க முடியுமா அந்த காட்சியை? மலைகள் உருகி போவதா, பாறைகள் உருகி போவதா? நீங்கள் மலை மேலே நீங்கள் ட்ரெயினில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது உயர்ந்த மலையின் மீது ஒரு ட்ரெயின் போகுதுன்னா, கொஞ்சம் உயர்ந்த மலையின் மீது இல்லைன்னா ஒரு அது பள்ளத்தாக்கு, அதுக்கு கொஞ்சம் நீங்கள் நம்ம நார்த் சைடு போக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எட்டி பார்த்த ட்ரெயின்லேருந்து ஒரு மரம் கிட்டத்தட்ட ஒரு 10 மாடு கட்டிடம் அளவிற்கு, ஒரு எல்ஐசி பில்டிங் அவ்வளோ உயரத்துக்கூட மரங்கள் ஓங்கி இருக்குங்க மலைகளிலே. அவ்வளோ இப்படியே மலையிலேருந்து பார்த்தா எங்கடா அந்த அடி மரம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, அத்தனை உயரம் அது. மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள், அதனுடைய வேர்கள் படர்ந்து அந்த மலையே உறுதியாக இருக்கும். இந்த பூமிக்கு தூண்கள் என்று சொன்னார் என்றால் மலைகள் பாருங்க, இந்த தூண்கள்லாம் எவ்வளோ கெட்டியாக இருக்கும். செவ்வறு வேணாலும் நம்ம ஓட்ட போட்டுடலாம், ஆனால் அந்த பீம்ஸ்கெல்லாம் ஓட்ட போட முடியாது. ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் ஓட்ட போடணும், சாதாரண ஆணையை வச்சு அடிக்க முடியாது. அத்தனை பலம் வாய்ந்தது தூண்கள் என்றால். மலைகள் என்றால் அத்தனை பலம் வாய்ந்தது. அத்தனை பலம் வாய்ந்த மலையையே உருக வைக்கிறேன் என்றால் அது பயங்கரமான காட்சி. நீ நினைக்கின்றபடியே சாதாரண காட்சி அல்ல மலைகள் உருவது என்றால். எத்தனாவது 64 ஏசாயா 3. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்தபோது நீர் இறங்கினீர் எங்கே அங்கே. உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. நீர் அங்கே இறங்கிறதினால்தான் உம்முடைய சந்நிதியிலே அந்த பர்வதங்கள் உருகி போனது. அவருடைய காலடி பட்டதினால்தான் மலைகள் உருகி போனது. மெழுகு இருக்குங்க, மெழுகு மேலே ஏதாவது சூடான பொருள் அது வச்சோன்னா, சூடான இரும்பு, காய்ச்சின இரும்பு வச்சோன்னா மெழுகு எப்படி உருகி போகுமோ. இப்போ பாருங்க, நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. அது நிலச்சரிவா, மலை உருகி போவதா? 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. ஏன் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். ஆனால் நாங்களோ அவைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் பாவம் செய்கிறபடியினாலே தேவரேறு, அதனால்தான் கடும் கோபம் கொண்டிருந்தீர். அந்த கோபத்தினால்தான் நீ மேலிருந்து கீழாக அந்த மலைகளின் மீது வந்து இறங்கினதனால் மலைகள் உருகி போகிறது ஐயா. எரேமியா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். உன் செல்வத்தை நம்பினாயா நீ? எனக்கு அது இருக்கிறது, நான் மேலே போய் நான் குடியிருப்பேன். பர்வதத்திலே எனக்கு ஒரு ரெசார்ட் இருக்கிறது. எனக்கு பூமியின் மீது வெள்ளம் வந்தால் அங்கே ஓடி போவேன். பாருங்க, சுனாமி வந்தப்போ எல்லாம் மேலே ஓடினாங்க, வெள்ளம் வந்தப்போ எல்லாம் மேலே ஓடுவாங்க. ஏனென்றால் மேலே உயர்ந்த இடம் என்பது எப்பொழுதும் பாதுகாப்பானது. மலைகள் பாதுகாப்பானவை. அங்கே போய் வீடுகளை கட்டினாங்க, பாதுகாப்பாக இருக்கும். எவ்வளவு தைரியம்! இந்த மலை அந்த என்ன சொல்லுவாங்க, சரிவிலே
மலைகளின் சரிவிலே பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ தைரியம் பாருங்க. கடலின் ஓரத்திலே பெரிய பெரிய ரெசார்ட் கட்டினாங்க பாருங்க. நான் பீச்சோர் பாண்டிச்சேரி சென்னை தாண்டி இப்படி பாண்டிச்சேரி பக்கமாக போனீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கும். எதுக்கு ரெசார்ட்? அந்த அந்த கடல் அழகை பார்த்து கொண்டு இங்கே ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக. கடல் அதை அந்த கரையை தாண்டி வராது என்ற நம்பிக்கையோடு சின்ன குழந்தைங்களை பார்த்தா அந்த பீச்சுக்கு கொண்டு போனால் பயப்படுவாங்க, ஐயோ தண்ணியே அப்படின்னு. ஆனால் பெரியவங்களுக்கு பயம் இல்லை, நம்மளுக்கு பயம் இருக்காது, சின்னவங்களுக்கு பயம் இருக்கும், ஐயோ அவ்வளோ தண்ணி இருக்குது மேலே வந்துடுமோ அப்படின்ற பயம் குழந்தைங்களுக்கு. நமக்கு அதெல்லாம் வராது, பல வருஷமாக பார்க்குறேன், தண்ணியெல்லாம் மேலே வராது என்ற தைரியத்தோடு பெரிய பெரிய கட்டிடங்களை எல்லாம் கட்டி கொண்டு அங்கே தைரியமாக குடியிருந்த மக்கள், அதே போல மலைகளின் சரிவிலே ஒன்றுமே மலைகள் எவ்வளவு உறுதியாக இருந்தால் அதற்குள்ளாக என்ன சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷனில் போட்டு அஸ்திபாரங்களை போட்டு ஆழமாக. நீங்கள் மலைகளில் நீங்கள் போயிருப்பீங்க, அந்த மலைகளின் மீது இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கட்டப்பட்ட நிலையை பார்க்கும்போது மலைகளுக்குள்ளே கல்மலைகளுக்குள்ளே உறுதியான அந்த மலைகளுக்குள்ளே நோண்டி அஸ்திபாரம் போடுவாங்க. ரொம்ப கஷ்டம். மலைகளின் மீது டனல், மலைகளை குடைந்து அதற்குள்ளே அஸ்திபாரம் போடுவாங்க, அவ்வளவு உறுதியா இருக்கும். அப்படிப்பட்ட உறுதியான மலைகள் கரைந்து நான் உறுதியான மலைகளின் மீது இருக்கிறேன் என்று உன் செல்வத்தை நம்பி இருக்கின்றவர்களே, நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை, பள்ளத்தாக்குகளும் குறித்தும் நீ ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? அவைகளும் உருகி போகும் ஐயா, உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. உன் பள்ளத்தாக்கு கரைந்து, பாதுகாப்பான பள்ளத்தாக்கு, அழகான பள்ளத்தாக்கு, அங்கே யாரும் வரமாட்டார்கள், என்னை தாக்க யாருமே இல்லை என்று நினைக்கின்றவர்களே, அது மலையாக இருந்தாலும் மலைகளின் மீது இருக்கக்கூடிய பள்ளத்தாக்காக இருந்தாலும் உருகி போகும். ஐந்தாம் வசனம் யாருக்கு சொல்லுகிறார்? நமக்கு தான். உன் சுற்றுப்புறத்தார் எல்லாராலும் அவர்களால் உன்மேல் திகிலை வர பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை கொண்டு உனக்கு திகிலை ஊட்டுகிறார். உனக்கு திகில் ஏற்படுகிறதா? ஐயோ மலைகள் எல்லாம் கரைந்து போகிறது, என்ன நடக்கிறது, தேவன் என்ன செய்கிறார், எதனால் மலைகளும் கண்மலைகளும் கரைந்து போகிறது, உருகி போகிறது என்று திகில் உனக்கு இருக்கிறதா? பயம் இல்லையா? உனக்கு பயத்தை ஏற்படுத்த, உனக்கு திகிலை ஏற்படுத்ததான் அவைகள் கரைந்து போக பண்ணுகிறார். நீ சரியான வழியில் வந்து சேர வேண்டும் என்று, நீ சரியான வழியில் அவருடன் நடக்க வேண்டும் என்ற எச்சரிப்புகளை உனக்கு உண்டாக்குவதற்காக இதோ உன் சுற்றுப்புறத்தார் எல்லாராலும் உன்மேல் திகிலை வர பண்ணுவேன், அவர்களை கொண்டு உன்மேல் திகிலை வர பண்ணுவேன். கடைசியா ஆமோஸ் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எந்த தேசத்தை தொட? தேசத்தை தொட்டதினால் ஏற்பட்ட விளைவு என்ன நடந்தது பாருங்க. தேசத்தை தொட அது உருகி போகும். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாம் புலம்புவார்கள். எப்படி புலம்புவார்கள் பாருங்க, நிதானம் அப்படிங்க. எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாய் அந்த மலைகள் உருகி போகும். எப்பொழுது சொல்லப்பட்டதுங்க வாசனம்? எகிப்து நதி, அவங்களுக்கு புரிகிற பாஷையில சொல்றாரு. எகிப்து நதி அவங்களுக்கு தெரியும். எகிப்துன்னா அந்த நைல் நதி எப்படி புரண்டோடுமோ அடே அப்படியாக ஒரு நாட்டையே, ஒரு மலை பிரதேசத்தையே தேவன் நதியை போல புரண்டோட பண்ணுவார். பூமியையா, நாம் இருக்கக்கூடிய இந்த நிலத்தையா, மலைகளையா நதியை போல புரண்டோட பண்ணுவாரா? இப்ப நாம பார்த்த காட்சிகள் எல்லாம் அதேதான். நதிகளை போல புரண்டோடுகின்ற மலைகள்,
9ஆம் வசனம் ஏன் நடந்தது? இதோ சல்லடினால் சலித்தரிக்கிறது போல் எல்லாரையும் சலித்து போடுகிறேன் நான். எல்லாரையும் சலித்து ஜல்லடியிலே போட்டு சலித்து போடு எடுக்கிறது போல் எல்லாரையும் யாரையெல்லாம் ஒழித்து போக பண்ண வேண்டுமோ அவர்களையெல்லாம் ஒழித்து போக பண்ணி உனக்கு பயத்தை உண்டாக்குவேன். எத்தனை இடத்துல நாம் பார்த்துருக்கோம் பாருங்க. இத்தனையும் நாம் பார்த்து நாம் பயப்படாவிட்டால், ஒரு இயற்கை சீற்றம் நடந்ததென்றால் அது வெறுமனே நடக்காது. அங்கே அவர் வந்து இறங்கி இருக்கிறார் என்று பொருள். ஏன் வந்து இறங்கினார்? நமக்கு பயத்தை உண்டாக்குவதற்கு. மறந்துவிட்டாயா மகனே தேவனை? தேவனுடைய வேலைகளை மறந்துவிட்டாயா? இதோ சர்வசாதாரணமாக தினம்தோறும் உலக காரியங்கள் எல்லாம் நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறது என்று சாதாரணமாக இருந்து விட்டாயா? ஒரு முறை பார், உன்னை சுற்றிலும் நடக்கின்ற காட்சிகளை பார். மலைகள் ஓடுகிறது, மலைகள் பெயர்த்தெடுக்கப்படுகிறது, உறுதியான கண்மலைகள் எல்லாம் உருகி போகிறது, பள்ளத்தாக்குகள் எல்லாம் கரைந்து போகிறது. அந்த காட்சிகளை எல்லாம் நீ பார்க்க வேண்டும். என் மீதான பயத்தை உனக்கு உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். மீகா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மீகா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஏது இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த புத்தகத்திலே தவிர வேறு எந்த புத்தகத்திலாவது நாம் பார்த்ததுண்டா? கேள்விப்பட்டதுண்டா? ஏது கண்மலைகளும் ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற, கம்பீரமாக உயர்ந்து நிற்கின்ற மலைகள் மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகுகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். ஏது மெழுகு உருகுவது போல, தண்ணீர் பாய்ந்து ஓடுவது போல, மலையின் மீது இருக்கக்கூடிய தண்ணீர் நீர் வீழ்ச்சி ஓங்கி கீழே இருக்கக்கூடிய தரையை மோதும். அப்படியாக தண்ணீர் மோதுவது போல மலைகள் உருகி, அவையெல்லாம் உருகி மெழுகு போல உருகி அப்படியே கீழே வந்து சரியுமாம், விழுமாம். எப்படிப்பட்ட பயங்கரமான காட்சி! கல்லு மண்ணும் வீடுகளும் ஓங்கி உயர்ந்த கட்டிடங்களும் உருகி கருகி போகிறது என்றால், அவைகளை பார்த்து நாமும் உருகாவிட்டால், அவைகளை பார்த்து நாமும் பயப்படாவிட்டால், மீண்டும் தேவனுடைய சந்நிதிக்கு வந்து நின்று, தேவனே என்னை மன்னித்து விடும், மீண்டும் உம்முடைய வேலையில் நான் இருப்பேன், என்னுடைய உயிர் எப்பொழுது என்னை விட்டு போகுமோ எனக்கு தெரியாது, அதற்குள்ளாக நீர் எனக்கு கொடுத்த கடமைகளை எல்லாம் முடித்தாக வேண்டும். எத்தனையோ பேர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் இந்த பூமியின் மீது இல்லாமல். அவர்களைப் போல நாம் இல்லை. அவர்களுடைய மரண ஓலங்கள் இன்று வரை நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது, ஐயோ அம்மா என்று. நாம் தேவனை அறிந்தோம், நாம் தேவனை மறந்ததனால் நடுவிலே, மகனினி அதை பார், அவர்களை எப்படி தண்டிக்கிறேனோ பார். குடும்பத்தில் பசங்க இருந்தாங்கன்னா சின்ன பையன் பயப்படுறதுக்காக பெரிய பையனை அடிப்பாங்க. அப்போ சின்ன பையன் வந்து ஓடி ஒழிஞ்சிப்பான் கதவு பின்னாடி. நாம் தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டும், தேவனுக்கு முன்பாக ஒழுங்காக நடக்க வேண்டும் என்பதற்காக யாரையோ அடிக்கிறார், யார் மீதோ அவர் கோபத்தை காட்டுகிறார். அவருடைய கோபத்தினாலே, அவர் வந்து இறங்கினதினாலே அந்த தேசமே உருகி போகிறது என்றால் பாருங்க, எத்தனை பயங்கரமான கோபத்தோடு இறங்கி இருக்கிறாரோ என்று. அடுத்த புத்தகம் பாருங்க, அடுத்த புக்கு நாகும் புக்கு. நாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 5-6 வசனங்கள். 5-6 வசனங்கள் படிக்கலாம்.
நாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர் சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போம். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் ஐயா? அவருடைய உக்கிரத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். ஏன் இவ்வளவு கோபம் அவருக்கு? தேவனுக்கு கோபம் இருக்கிறது, அவருக்கு பயங்கரமான எரிச்சல் இருக்கிறது, அவருக்கு பயங்கரமான தாகம், பயங்கரமான சினம் இருக்கிறது என்று அவர் மேலிருந்து கீழே வந்து இறங்கி, மலைகளின் மீது வந்து இறங்கி, கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இப்படிப்பட்ட மலைகளின் மீது வந்து இறங்கி அவைகளை பிளக்கடித்து அவர்கள் அந்த மலைகளை எல்லாம் உருக பண்ணுகிறார் என்றால் அவருக்கு ஏன் இப்படி கோபம் இந்த காலத்திலே? சுனாமி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பூகம்பம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு தெரியல. வாரம் வருது சுனாமி, வாரம் பூகம்பம் வருது, நமக்கு தெரியல. நம்முடைய மாநிலத்திற்கு அருகான மாநிலமான கேரள மாநிலத்தில் இத்தனை பயங்கரமான சீற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் தேவன் வந்து இறங்கி இருக்கிறார், நம்மை பார்க்க சொல்லுகிறார். அவைகளை நம்மை அவைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டுமாம், அவருக்கு நடுங்க வேண்டுமாம். அப்படிப்பட்ட நடுக்கத்தோடு பயத்தோடு இன்றைக்கு திரும்ப தேவனே என்னை மன்னியும், மீண்டும் உம்முடைய வேலையில் நான் தொடர்ந்து செய்வேன் என்ற பயம் அது நமக்கு கற்பிக்கிறது சும்மா கிடையாதுங்க. அந்த ஜனங்களை கொண்டு அவர்களை சிற்றித்து அவர்களை கொண்டு நமக்கு பயத்தை உண்டாக்குகிறார் என்றால் பாருங்க. ஆகவே பயபக்தியோடு தேவனிடத்திலே தேவனுடைய காரியங்களை நாம் செய்யலாம்.